ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு சேலஞ்ச் வீடியோ தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சேலஞ்ச் வீடியோவில் சொல்ல போகிற முக்கியமான ஒரு ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட ஃபர்டிலிட்டியை பூஸ்டர் பண்ணி நீங்கள் ஒரு பர்டிகுலர் டேஸ்லேயே ரொம்ப சீக்கிரமாக கருத்தரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ஃபர்டிலிட்டி டானிக் வீடியோ தாங்க. இது வந்து க்ரீன் ஃபர்டிலிட்டி டானிக் அப்படின்னே நம்ம சொல்லலாம். இந்த வீடியோவில் இந்த க்ரீன் ஃபர்டிலிட்டி டானிக்கு நீங்கள் என்னென்ன செய்யணும், இந்த டானிக்கை என்றைக்கு எப்போது எப்படி எடுத்துக்கணும், எவ்வளோ நாள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் நான் ஒன் பை ஒன்னாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் வந்து ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க, ப்ரெக்னென்சி பிளானிங்கில் இருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ஹெல்தி அண்ட் ஹோம்மேட் ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாரம்பரிய அரிசி வகைகளையும் சிறுதானியங்களையும் வச்சு மதிப்பு கூட்டல் பண்ணி நம்ம கொடுத்துட்ருக்கோம். இப்போ டயபெட்டிக் கஞ்சி மிக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு தேவையான, அதாவது கஞ்சி வடிவில் தான் எப்போவுமே டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் வந்து ஃபுட் எடுத்துக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து அது சுகர் வந்து சடனாக ஸ்பைக் ஆகாமல் இருக்கும். அதுக்கு நம்மளோட பாரம்பரிய அரிசி வகைகளான நவரா ரைஸ், காட்டு யானம், இந்த மாதிரி அரிசி வகைகளை கலந்து ஒரு சூப்பரான டயபெட்டிக் கஞ்சி மிக்ஸ் வந்து வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்களும் வந்து நல்ல ப்ராடக்ட்ஸை வாங்கி உங்களோட ஹெல்த்தை வந்து நீங்கள் பார்த்துக்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி நம்ம ஆரோக்கிய உணவில் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அந்த சூப்பரான ஃபர்டிலிட்டி பூஸ்டிங் க்ரீன் டானிக்கு நம்ம என்ன மாதிரியான உணவுகளை பயன்படுத்த போகிறோம், அதே மாதிரி இந்த க்ரீன் டானிக் ஏன் அவ்வளவு இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு கப்பிள் வந்து நல்லபடியாக சீக்கிரமாக கன்சீவ் ஆகணும் அப்படின்னா அவங்களோட கருமுட்டை வளர்ச்சி, ஓவலேஷன், அதே மாதிரி ஹார்மோன்ஸ் எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். அதே மாதிரி ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட விந்துவோட குவாலிட்டி, அதோட வேகம், அவங்களோட ஹார்மோன்ஸ் இது எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். இதுக்கு என்ன மெயினான விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களோட பாடி வந்து ஃபஸ்ட்டு ரொம்ப நல்லாவே கூலிங்காக இருக்கணும், டிடாக்ஸ் ஆகணும். அதாவது உள்ளே இருக்கிற கழிவுகள் எல்லாமே ஈஸியாக ஃப்ளஷ் அவுட் ஆகி வெளியே வரணும். அப்போ தான் உங்களோட ஹார்மோன்ஸ் வந்து எப்போவுமே பேலன்ஸ்டாக இருக்கும். நம்ம உள்ளே வந்து டீடாக்ஸ் ஆகாமல் நம்மளோட கழிவுகள் சரியாக வெளியேறாமல் நம்ம பாடி வந்து ஹீட்டாக இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ராப்ளம் வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி பாடி கூலிங்னாலேயும் நிறைய பேருக்கு வந்து கர்ப்பம் தள்ளி போயிட்டே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த க்ரீன் டானிக்கை ரெடி பண்ணுறோம். ஸோ இந்த க்ரீன் டானிக்கில் இருக்கிற ஒவ்வொரு இன்க்ரீடியன்ட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கருமுட்டை வளர்ச்சிக்கு, கருமுட்டையோட குவாலிட்டிக்கு, ஓவலேஷன் ப்ராப்பராக நடக்கிறதுக்கு, இன்ஃப்ளமேஷனை சரி பண்ணுறதுக்கு. சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஓவரியை சுற்றி இன்ஃப்ளமேஷன் இருக்கும். ஸோ அந்த இன்ஃப்ளமேஷன்னால் அவங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஓவலேஷன் ஆகாது, ப்ராப்பராக கருமுட்டை வளராது. ஸோ இதனால் கர்ப்பம் தள்ளி போகும். அதே மாதிரி பாடி கூலிங், இதையும் இது வந்து சரி பண்ணும். அதே மாதிரி ஆண்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களோட விந்து குவாலிட்டி, விந்துவோட எண்ணிக்கை, இது எல்லாத்தையுமே இது அதிகப்படுத்தும். பாடியை வந்து ரொம்ப நல்லாவே கூலிங்காக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். போத் மேல் அண்டு ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன்ஸை ரொம்ப நல்லாவே பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ நான் சொல்ல போகிற இந்த க்ரீன் டானிக்கை நீங்கள் வந்து டெய்லி எம்டி ஸ்டமக்கில் காலையில் ரெகுலராக எடுத்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா நான் சொன்ன இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சி நீங்கள் சீக்கிரமாக கன்சீவ் ஆகிடுவீங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தொடர்ந்து 30 டேஸ் எடுக்க போகிறீங்க. ஸோ அதனால் இதை வந்து நம்ம 30 டேஸ் சேலஞ்சாக வச்சுக்கலாம். ஓகே, இப்போது இந்த க்ரீன் டானிக்கில் நம்ம என்னென்ன மாதிரியான விஷயங்களை ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் டானிக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா பாட்டில் கார்டு அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில், தமிழில் சொரக்காய். இது கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்மளோட நாட்டு காய்களில் ஒன்று, நீர் நிறைந்த காய்கள், அதாவது நீர்ச்சத்து அதிகமுள்ள காய் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம எடுத்துக்கிறோம். இது வந்து இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் 2 பேர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு பாதியே போதுமானதாக இருக்கும். ஒரு பாதி சொரக்காய் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டு அதில் தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணிவிட்டு ஒரு ஜாரில், ஒரு பிளெண்டரில் இதை வந்து க்யூபாக அந்த உள்ளே இருக்கிறதையும் கட் பண்ணி, அதாவது உள்ளே வந்து விதை இருக்கும் இல்லையா, அதையும் வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு பீஸாக க்யூபாக கட் பண்ணி ஒரு பிளெண்டரில் போட்டுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து என்ன ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூக்கம்பர், அதாவது வெள்ளரிக்காய்.
இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த சொரக்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கர்ப்பப்பையை ரீசெட் பண்ணும். இந்த ஜூஸ் வந்து ரீசெட் பட்டன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம ஃபோனில் கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன பண்ணும், அவ்வளோ நாள் ரொம்ப ஒர்க் பண்ணி உள்ளே வந்து நிறைய ஃபைல்ஸு தேவையில்லாத ஸ்டோரேஜ் இருந்தது அப்படின்னா மொபைல்லே வந்து ஹேங் ஆகிடும். ஸோ அது மாதிரி நம்மளோட பாடியில் உள்ளே வந்து கர்ப்பப்பையில் இருக்கிற கழிவுகளாக இருக்கட்டும், உடம்பில் மற்ற இடத்துல இருக்கிற கழிவுகளாக இருக்கட்டும், ஏன்னா லிவர் தான் வந்து நம்மளோட ஹார்மோன்ஸ் பேலன்ஸ்டாக இருக்கிறதுக்கும், லிவர் வந்து டிடாக்ஸ் ஆனால் தான் நம்மளோட ஹோல் பாடியுமே ப்ராப்பராக வேலை செய்யும். ஸோ அதுக்கு வந்து ஒரு ரீசெட் பட்டனாக இந்த க்ரீன் ஃபர்டிலிட்டி டானிக் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சொரக்காய் வந்து உங்களோட பாடியை கூலிங் பண்ணும், உங்களோட ஓவரியை சுற்றி இருக்கிற பகுதிகளில் இன்ஃப்ளமேஷன் இல்லாமல் பார்த்துக்கும். நெக்ஸ்ட் இந்த வெள்ளரிக்காயும் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட பாடியை வந்து நல்லாவே கூல் பண்ணி கொடுக்கும். அதை விட ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களோட சர்விக்கல் மியூக்கஸை வந்து ஹைட்ரேட் பண்ணும். அதாவது உங்களோட சர்விக்ஸை வந்து ஹைட்ரேட் பண்ணும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஓவுலேஷன் ப்ராப்பராக நடக்கும். ஓவுலேஷன் டைமில் வந்து கருமுட்டை நீந்தி செல்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட எக்கை வந்து ரொம்ப போஷாக்கு நிறைந்ததாக உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லெமன் ஜூஸ். இப்போ இந்த வெள்ளரிக்காயையும் அந்த பிளெண்டரில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா லெமன் வந்து இதில் ஆட் பண்ண போகிறோம். எப்படின்னா லெமனை வந்து ஜூஸாக தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். ஒரு ஹாஃப் லெமன், ஒருத்தருக்கு ஹாஃப் லெமன், 2 பேருக்குன்னா ஒரு முழு லெமனை ஒரு விதை இல்லாமல் பிழிஞ்சு ஒரு தனியாக நீங்கள் வந்து ஜூஸ் எடுத்து வச்சுக்க போகிறீங்க. இந்த லெமன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் சி அதிகமாக இருக்குது. இது வந்து உங்களோட பாடியில் வந்து அல்கலைஸ் ஆகிறதுக்கு, ஏன்னா ரொம்ப பாடி அசிடிட்டியாக இருந்தாலும் நம்மளால் வந்து கன்சீவ் ஆக முடியாது. ஸோ அல்கலைஸ் ஆகிறதுக்கு, பாடி வந்து நல்லா டிடாக்ஸ் ஆகிறதுக்கு, ஃப்ளஷ் அவுட் ஆகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட லிவர் ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக இருக்கிறதுக்கும், உங்கள் பாடியில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஈஸ்ட்ரோஜன் வந்து ஃப்ளஷ் அவுட் ஆகிறதுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த பிளெண்டரில் நீங்கள் வேறு என்ன ஆட் பண்ண போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மின்ட், அதாவது புதினா. இது வந்து ஒருத்தருக்கு ஒரு ஹேண்ட்ஃபுல், 2 பேர்னா 2 ஹேண்ட்ஃபுல் அளவுக்கு புதினா எடுத்துக்கணும். இந்த புதினாவை வந்துட்டு நீங்கள் இதில் ஆட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுனால உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கார்டிசால் ஸ்பைக்கை வந்து இது குறைக்கும். ஸோ இதனால் உங்களுக்கு வந்து ஃபர்டிலிட்டி ரொம்ப நல்லாவே பூஸ்டப் ஆகும். ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் நான் சொன்ன மாதிரி சொரக்காய், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிக்காய், இந்த மின்ட், இது 3யுமே நல்லா அரைச்சி நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டு அது கூட இந்த லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக பெப்பர் அண்ட் ராக் சால்ட் இல்லைனா பிங்க் சால்ட் இல்லைனா பிளாக் சால்ட் ஆட் பண்ணி இதை வந்து காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் வந்து எம்டி ஸ்டமக்கில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒரு 30 டேஸ் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை வந்து நீங்கள் தாராளமாக பார்ப்பீங்க. இது கூடவே நீங்கள் மற்ற டயட் ஃபாலோ பண்ணுறது, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது, இது எல்லாமே பண்ணும்போது நிச்சயமாக உங்களோட ஃபர்டிலிட்டி பூஸ்டப் ஆகி சீக்கிரமாக கன்சீவ் ஆகிடுவீங்க. இன்னொரு விஷயம், இது வந்து 30 டேஸ் சேலஞ்ச் நார்மலாக எல்லாருக்குமே. பட் சில பேருக்கு அவங்களோட பாடியில் இருக்கிற ப்ராப்ளத்தை பொறுத்து இது வந்து ஒரு 3 மந்த்ஸ் எடுத்தால் இன்னுமே எஃபெக்டிவாக இருக்கும். அதாவது ஒரு 60 டேஸ் இல்லை ஒரு 90 டேஸ் ரெகுலராக எடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே நல்ல ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆரோக்கிய உணவை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.